மீண்டும் கைகோர்க்கிறதா பாஜக அதிமுக? அதிமுகவை பற்றி துளியும் வாய் திறக்காத அண்ணாமலை. யார் பெரியவர்? மோதும் தமிழிசையும் அண்ணாமலையும். கடந்த ஆகஸ்ட் 28 பாஜக தலைவர் அண்ணாமலை 3 மாத படிப்புக்காக லண்டனுக்கு போறார். லண்டனுக்கு போறதுக்கு 2-3 நாட்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுல அரசியல்ல ஒரு சுனாமியவே கிளப்பி விட்டுட்டு போனார் அண்ணாமலை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை விசஸ் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது தான் அப்போ அரசியல் களத்துல மிகப்பெரிய அளவுல பேசுபொருளா மாறி இருந்தது. காரணம், தமிழகம் மீட்போம், தளராது உழைப்போம் அப்படிங்கிறதுல கரெக்டாக அவர் கிளம்புறதுக்கு 2-3 நாட்களுக்கு முன்னாடி பாஜக மிகப்பெரிய அளவில் ஒரு மேடை போட்டு தமிழக பாஜகவுடைய முன்னாள் நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் எல்லாரும் அந்த மேடையில் இருந்தாங்க. அந்த மேடையில் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்குறி, கிணற்று தவளை, அதிமுக ஒரு பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டி, எந்தெந்த எம்எல்ஏக்களுக்கு எவ்வளோ மாசம் காசு கொடுத்து முதல்வராக எடப்பாடி பழனிசாமி இருந்தாருங்கிறது தெரியாதா? டெண்டர்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணினாரு? கூவத்தூர்ல காலில் விழுந்து தவழ்ந்து போய் முதல்வராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. 2026ல் 4வது இடத்துக்கு கூட அதிமுக வராது. கூட்டணி தலைவரா நான் எடப்பாடி பழனிசாமி எப்பவும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சரமாரியா பல குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் அடுக்கி இருந்தாரு அண்ணாமலை. அதுல மிகப்பெரிய விஷயத்த ஒன்னு வந்து ஓபன் அப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொன்னது என்ன அப்படின்னா, நான் எதுக்காக இத்தனை நாளா அதிமுக வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி வேண்டான்னு எதிர்க்கிறேன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களே நிறைய பேர் அதிமுக வேறும் நினைக்கக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க. நான் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்றேன்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். அதாவது வாரணாசிக்கு மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண போனப்போ எடப்பாடி பழனிசாமியை கூட்டணியை சேர்ந்த ஒரு தலைவர் கூப்பிட்டதாகவும், அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொன்னாரு, தோற்கிற ஒருத்தருக்காக நாங்கள் வரணுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாகவும், என்னுடைய தலைவரை எதிர்த்தவருக்கு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி பல விஷயங்களை அண்ணாமலை அடுக்கியிருந்தார். கரெக்டாக ஒரு டெல்லிக்கு கிளம்பி போகிற வரைக்கும் அந்த அண்ணாமலை விசஸ் எடப்பாடி பழனிசாமி, பாஜக விசஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிறது தான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகவும் ஒரு ஹீட்டான ஒரு இதுவாகவே வச்சுட்டே இருந்தது அரசியல் களத்தை. ஆனால் டிசம்பர் 2 லண்டன் ரிட்டனுக்கு பிறகாக அண்ணாமலை அதிமுக குறித்து வாயே திறக்கல, அதிமுகங்கிற வார்த்தையே வரல. அப்படிங்கிறப்போ என்ன காரணம் அப்படிங்கிற சந்தேகம் ஆட்டோமேட்டிக்காவே வருது. ஏன்னா 28 அவர் கிளம்பி போற தருவாயில அவ்வளோ விமர்சனங்களையும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அவ்வளோ பெரிய சண்டை இருந்தப்போ, லண்டனுக்கு பிறகாக தாவேகாவையும் திமுகவையும் மட்டுமே விமர்சிக்கக்கூடிய அண்ணாமலை அதிமுக பத்தி வாய் திறக்கிறதே இல்லை. லண்டனுக்கு அவர் போனதுக்கு பிறகாகவே தமிழக அரசியல்ல எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே, இதுவரைக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பிரச்சனையா இருந்த அண்ணாமலை லண்டனுக்கு போயிட்டாரு, இனிமே அதிமுகவும் பாஜகவும் ஸ்மூத்தா வந்து கூட்டணி வச்சிருவாங்க. அதுக்காக தான் ஹெச் ராஜா தலைமையில ஒன்றிணைப்பு குழுலாம் போட்டிருக்காங்க. ஹெச் ராஜா ரொம்பவே வந்து ஏடிஎம்கே லீடர்ஸோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காரு அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டது. தமிழிசை சௌந்தரராஜன், எஸ்பி வேலுமணி மாதிரியான ஆட்கள் வந்து நிறைய வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்துல உலா வந்துகிட்டு இருந்தது. அண்ணாமலை லண்டன் பிரவேசத்திற்கு பிறகாக, லண்டன்ல இருந்து அவர் வந்ததுக்கு பிறகாக அண்ணாமலை திரும்பவும் அவருடைய பாணி அரசியலை கையில எடுப்பாரு அப்படின்னு பார்த்தா, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் அந்த ஃபார்முலாவை கடைபிடிக்கக்கூடிய அண்ணாமலை அதிமுக பக்கம் அப்படி போறதே கிடையாது. தன்னுடைய போக்கையே முற்றிலுமா அண்ணாமலை மாத்திட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எதுக்காக அண்ணாமலைகிட்ட இவ்வளோ ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறப்போ, அண்ணாமலையுடைய லண்டன் ரிட்டனுக்கு பிறகாக டெல்லி மேலிடம் அண்ணாமலையை கூப்பிட்டு இதெல்லாம் தான் நீ செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்ததாகவும், அதில் முக்கியமான ஒரு விஷயம் அதிமுகவை பற்றி அண்ணாமலை அவர்கள் வாயே திறக்கக்கூடாதுங்கிறது பாஜக டெல்லி மேலிடத்துடைய கட்டளை. அதனால தான் அண்ணாமலை அமைதியாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் அப்படிங்கிறது மூத்த அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாராலையும் சொல்லப்பட்டது. அதே மாதிரி இன்று வரைக்கும் அதிமுக சம்பந்தமான விஷயத்தில் அண்ணாமலை மௌனம் காக்கிறதுங்கிறது அவங்க சொன்ன தகவல்கள் எல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை வலுப்படுத்தி இருக்கு. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்போ, பாஜகவுக்குள்ளேயே அண்ணாமலை அந்த 2024 எலெக்ஷனுக்கு பிறகாக தமிழிசை விசஸ் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு அரசியல் களம்ங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. கருத்து வேறுபாடு இருந்தது. பூங்கொத்து கொடுத்து இல்லை நாங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படிங்கிறது அடையாளப்படுத்தினார் அண்ணாமலை. இதெல்லாம் நம்மளால அரசியல் களத்தில் பார்க்க முடிஞ்சுது. லண்டன் ரிட்டனுக்கு பிறகாக பாஜக தலைவர்களில் அண்ணாமலைக்கு ஈக்குவலாக வந்து எல்லா விஷயங்கள்லையும் விமர்சனத்தை முன் வச்சு மீடியா லைட்டில் இருக்கக்கூடிய
இன்னொரு ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழிசை சவுந்தரராஜன் தான். ஏன்னா தாவேக இந்த விசிக அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால எந்த அளவுக்கு அண்ணாமலை விமர்சனத்தை முன் வச்சாரோ, விசிக வந்து திருமாவளவன் கட்டுப்பாட்டிலேயே இல்லை, ஆதவர்ஜுனா கட்டுப்பாட்டில் இருக்கோங்கிற சந்தேகம் அளித்ததுன்னு சொல்லி அவருடைய விமர்சனத்துக்கு ஈக்குவலா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களோட விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. 6 மாத காலம் வந்து டைம் கொடுத்திருக்காரு அண்ணன் திருமாவளவன். 6 மாதத்திற்குள் மனம் மாறுவாரா ஆதவ் அல்லது அணி மாறுவாரா திருமாவளவன்னு தன்னுடைய விமர்சனத்தை தமிழிசை அண்ணாமலைக்கு ஈக்குவலா கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பாரதியாருடைய பிறந்தநாள் விழாவுக்கு கலந்துக்க போனப்போ நீங்க தான் எங்களுடைய உண்மையான வந்து ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கல்லூரி மாணவிகள் வந்து சொன்னதா இருக்கட்டும். அதற்கு பிறகு அதானி விஷயத்துல தமிழிசை சவுந்தரராஜன் தான் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலமைச்சர் வந்து சட்டப்பேரவையில பேசுறாரு, என்ன அதானி வந்து சந்திக்கவே இல்லை, பேசவே இல்லைன்னு. சரி, முதல்வர் சந்திக்கல, அவர் குடும்பத்தை சார்ந்தவங்களும் யாரும் சந்திக்கலன்னு முதல்வர் உறுதிப்படுத்துவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தமிழிசை முன் வச்சிருக்காங்க. உதயநிதியும் அதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் தமிழிசை சொல்லியிருக்காங்க. ஸோ பாஜகவில் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஒரு போட்டிக்கு தமிழிசை தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாஜகக்குள்ள லண்டன் ரிட்டனுக்கு பிறகாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அனுமதிக்கப்பட்ட விசிக கொடி, சஸ்பெண்ட் செய்யப்பட்ட வருவாய் ஆய்வாளர். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, யாருக்கு சொல்கிறார் ஆதவ்? மீண்டும் மீண்டுமா? ஒரு வழியா அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆரம்பிச்ச திமுக கூட்டணி சர்ச்சைக்கு ஆதவர்ஜுனாவை 6 மாச காலம் இடைநீக்கம் செஞ்சு திருமாவளவன் முற்றுப்புள்ளி வச்சுட்டாருப்பா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறப்போ அது முற்றுப்புள்ளி கிடையாது, கமாங்கிற மாதிரி மீண்டும் தன்னுடைய சமூக வலைதள பதிவு மூலமா ஆதவர்ஜுனா ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தாரு. மீண்டும் மன்னராட்சி அப்படிங்கிற விஷயத்த மேடையில பேசி சர்ச்சையை உருவாக்கின விஷயத்த இடைநீக்கத்திற்கு பிறகான தன்னுடைய விளக்கத்திலையும் அந்த சமூக வலைதள பதிவுலையும் அதுல நான் அழுத்தம் திருத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பதிவுல திரும்பவும் வந்து ஆதவர்ஜுனா குறிப்பிட்டிருந்தாரு. அவர் என்னதான் சொன்னாலும் அவர் விசிகால இருந்து 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கப்பா, அதனால அது விசிகாவுடைய குரல் கிடையாது, அது தனிப்பட்ட மனிதரான ஆதவர்ஜுனாவுடைய குரல் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமும் மீண்டும் ஒரு பதிவு போட்டாரு. அதுல அவர் யாரு அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ஆஃப் காமன் என்னென்ன யார் யாருக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன பண்றாங்க, மீண்டும் எளிய மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்க வரைக்கும் நம்மளுடைய பிரச்சாரம் கூடிய விரைவில் மக்கள் சக்தியோட உருவாகும் அப்படின்னு போட்டிருந்தாரு ஆதவர்ஜுனா. இப்படி ஆதவர்ஜுனாவுடைய தொடர் பேச்சுகள், கருத்துகள், சர்ச்சைகளை உருவாக்கிக்கிட்டு இருந்த சூழல்ல இன்னைக்கு பாரதியாருடைய பிறந்த நாள் விழாக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அது திரும்பவும் அரசியல் களத்துல ஒரு பேசு பொருளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தேடிச்சோறு நிதம் தின்று அப்படிங்கிற பாரதியாருடைய கவிதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முக்கியமா கோட் பண்ணி நான் எப்பெல்லாம் சோர்வடைகிறனோ என்னை எப்பவுமே உத்வேகப்படுத்தக்கூடிய ஊக்கமளிக்கக்கூடிய பாரதியாருக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஒரு இமேஜா போட்டு ஆதவர்ஜுனா போட்டிருக்காரு. இந்த நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோங்கிற பதிவை ஆதவ் யாருக்கு போட்டிருக்காரு? விசிகாவுக்கே போட்டிருக்காரா? ஏன்னா விசிகாவுக்குள்ள மூத்த நிர்வாகிகள் நிறைய பேருக்கு வந்து ஆதவர்ஜுனா மேல கோபமும் அதிருப்தியும் இருக்கு. அப்ப நான் திரும்பவும் வருவேன், நான் வந்து போகல, நான் விழுந்து போயிட மாட்டேன்னு விசிகாவுக்கே மெசேஜ் சொல்றாரா? இல்லைன்னா இப்போதைக்கு நான் சஸ்பெண்ட் பண்ணினதுனால நீங்க ஜெயிச்சுட்டதா நினைக்க வேண்டாம், நான் திரும்பவும் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்ல வராரா ஆதவ் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. இப்பதான் ஆதவ் மூலமா திமுக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு சுமூகமான முறையில திரும்பவும் கூட்டணியை கட்டமைச்சு கொண்டு போறாரு திருமா அப்படின்னு நினைக்கிறப்போ, மதுரையில ஏற்பட்ட ஒரு கொடிக்கம்பு பிரச்சனைங்கிறது விசிக திமுக கூட்டணியில தொடர் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. மதுரையில 2-3 நாட்களுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் 45 அடி உயர ஒரு கொடி கம்பத்துல விசிக கொடியை ஏற்றி வச்சுட்டு வந்திருக்கிறாரு. மறுநாளே வந்து 2 நாட்களுக்குள்ள அந்த கொடியை ஏற்றுவதற்கு அனுமதி கொடுத்த வருவாய் ஆய்வாளரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது விசிக மத்தியில மிகப்பெரிய அளவுல அதிருப்தியையும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் கண்டனத்தையும் எல்லாத்தையுமே எழுப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதற்கு நிறைய எதிர்ப்பு பதிவுகள் விசிக தரப்புல இருந்து வந்துகிட்டே இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் நவீன தீண்டாமையோ அப்படின்னு சங்கத்தமிழன் விசிகவை சேர்ந்தவர்லாம் அவருடைய பதிவுல வந்து இதை கேட்டிருக்காரு. 2 நாட்கள்ல
எங்க கட்சி கொடியை ஏத்துறதுக்கு அனுமதி கொடுத்த வருவாய் ஆய்வாளரை சஸ்பெண்ட் செய்யக்கூடிய அதிகாரிகள் 2 வருடம் ஆகும் வேங்கை வயல் பிரச்சனையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை சங்கத்தமிழன் அவருடைய சமூக வலைதள பக்கத்துல முன் வச்சிருக்காரு. விசிகாவை சேர்ந்த பல நிர்வாகிகளும் இந்த கொடிக்கம்பம் விஷயம் சம்பந்தமான தங்களுடைய விமர்சனங்களையும் கண்டனங்களையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது புதுசா நடப்பட்ட கொடியும் கிடையாது, கொடிக்கம்பம் கிடையாது. நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இதை ஏற்கனவே அந்த பகுதியில் இருந்த ஒரு கொடி அதோடைய உயரத்தை மட்டும்தான் அதிகரிச்சிருக்கும். திடீர்னு வந்து சஸ்பெண்ட் பண்றதோ அது சம்பந்தமா விசிக நிர்வாகிகள் 21 பேர் மேல வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. அப்பனா விசிக கொடி எங்கேயும் நடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை விசிகவினர் எழுப்புறாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடியே நம்ம ஒரு முறை பேசியிருந்தோம். விசிகையுடைய கேடஸ் கிட்ட மாவட்ட செயலாளர்கள் கிட்ட பேசுறப்போ அவங்க வந்து அதிருப்தியை வெளிப்படுத்தி இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா விசிகவுடைய கொடிக்கம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கூட்டணியில நாங்க இருக்கோம், எங்களுடைய கொடியை கூட எங்களால வந்து நட முடியல, நாங்க எங்களுடைய கொடியை வைக்கணும் அப்படின்னா கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வந்து எங்களுடைய கொடியை நட வேண்டியதா இருக்கு. நைட்டோட நைட்டா வந்து காவல்துறையினர் நாங்க ஒரு கொடி வச்சோம்னா எடுத்துடுறாங்க. அப்ப நாங்க கூட்டணியில எதுக்காக உங்க கூட இருக்கணும்? ஒரு கொடி நடுறதுக்கான உரிமை கூட எங்களுக்கு கிடையாதா? அப்ப நீங்க எங்களுக்கு என்ன வந்து ஒரு அதிகாரத்தை கொடுத்துட போடுவீங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை விசிகவினர் நம்மளோட சேனலை மட்டும் பேசுறப்போ வெளிப்படுத்தி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நேத்து பேசின பதிவுலயே, அதாவது அம்பேத்கர் சம்பந்தமான விஷயத்துல ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆதரவான குரல்கள் இருக்கு. அந்த ஆதரவு குரல்ல வெளிப்பட்ட ஆதங்கத்துல இந்த மாதிரியான கொடிக்கம்பம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மீண்டும் அதே கொடிக்கம்பம் சம்பந்தமான பிரச்சனை அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ஆதவுல முடிஞ்ச பிரச்சனை கொடிக்கம்பம்ல இப்போ தொடர்ந்துருக்கு. மீண்டும் விசிக திமுக மோதல் அப்படிங்கிறது இது அடுத்த கட்டத்துக்கு போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கு. ஏற்கனவே விசிக தலைவர் திருமாவளவன் மீது பலரும் பலவிதமான ஒரு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல கூட்டணி அப்படிங்கிறது இதே நிலையில தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. ஏன்னா நேற்று செய்தியாளர்கள் சந்திப்புலையுமே வந்து விஜயுடன் கூட்டணியான்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு பதில திருமாவளவன் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. ஆதவ் அர்ஜுனாவுடைய இந்த இடைநீக்கம் தொடர்ந்து திமுக விசிக கூட்டணியில் தொடரக்கூடிய சர்ச்சை அப்படிங்கிறது இதோட முடியுமா இல்லைன்னா அடுத்த இடத்துக்கு போகுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.